கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு விசை அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒரு கூட்ட ஜனத்தாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் இளைப்பாறுதலிலே பங்கடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியினாலே அந்த சுவிசேஷத்தின் வேத வாக்கியம் வசனம் கேட்டவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இவ்வசனத்தின் சாரம் என்ன என்றால், வேத வசனத்தை பிரசங்கிக்கையிலே, சுவிசேஷத்தை உங்களுக்கு வழங்குகையிலே நீங்கள் அந்த வேத வசனத்தை விசுவாசத்தோடு கேட்பீர்களேயானால் அது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லோரும் வேத வசனத்தை கேட்கிறோம். கேட்கிற வேத வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? எல்லோருக்கும் அறிவிக்கப்பட்டது, எல்லோரும் கேட்கிறார்கள், நானும் கேட்கிறேன். கேட்கிற நான் விசுவாசத்தோடு அந்த வசனத்தை கேட்டால் அந்த வசனம் எனக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 53வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 860வது பக்கம், எங்கள் மூலமாய் நாங்கள் அறிவிக்க நீங்கள் கேள்விப்பட்டீர்களே, அந்த வேத வசனத்தை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய வல்லமையின் புயம் கரம் அவருக்கு வெளிப்பட்டதா? பிரயோஜனமாய் இருந்ததா? அவர்களை ஆற்றினதா? தேற்றினதா? அரவணைத்ததா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் அவர்களுக்கு வெளிப்பட்டதா? அவருடைய கரம் அவர்களை தொடுவதை, அவர் தம்முடைய புயத்தினாலே அவர்களை தாங்குவதை அவர்கள் உணர்கிறார்களா? ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் கேள்விப்பட்டீர்களே, அந்த வேத வசனத்தை விசுவாசித்தீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார் ஏசாயாவின் மூலமாய். ஏனென்றால் எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், கேட்டவர்கள், வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட அந்த வேத வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆகவே லூக்கா 9வது அதிகாரத்தின் 41வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததி, எவ்வளவு காலமாய் நான் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? இன்றைக்கும் கூட நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். நீங்கள் இந்த வேத வசனங்களை விசுவாசத்தோடு கேட்கிறீர்களா இல்லையா என்று உங்களை நான் காண்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இப்பொழுது இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்கள் எந்த நிலையிலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இயேசு உங்களை காண்கிறார். தேவாலயத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வேத வசனத்தை கேட்கிற நீங்கள் எவ்வளவா அதை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு உங்களை காண்கிறார். நீங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற வேணும். வேத வசனத்தின் மூலமாய் பிரயோஜனமானதை தங்களுக்கு ஈட்டிக் கொள்ளுகிற சந்ததியாய் நீங்கள் காணப்பட வேணும். ஆகவே அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, அதே போல உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உலகெங்கிலும், பூமி அனைத்திலும் தேவாலயங்களில் பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. வேத வசனங்கள், வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் விதைக்கப்படுகிறது. அதை விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அதை விசுவாசித்தவன் யார்? நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவை, அதை நீரே அறிவீர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சில விசுவாச பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை பிரசங்கி கேட்பது அவ்வளவு உயிர், அவ்வளவு உற்சாகம், நல்ல ஒரு சத்தியம் இன்றைக்கு எனக்கு கிடைத்தது, என் ஆவியில் ஒரு நிறைவு என்று சொல்லி
பிரயோஜனத்தை சுதந்திரித்துக் கொள்கிற சந்ததியும் உண்டு. அதே வேளையிலே விசுவாசம் இல்லாமல் கேட்டு ஏனோ தானவென்று தங்களுடைய நாட்களை நடத்துகிற விசுவாசம் இல்லாத சந்ததியும் உண்டு. ஆகவே அவர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உலகத்தில் பொறுமையாக இருப்பேன்? விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. நீங்கள் சொல்லுங்கள், நான் விசுவாசம் உள்ள சந்ததி இயேசுவே, என் குடும்பத்தார் எல்லாரும் உம்மை விசுவாசிக்கிறோம், உடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம், உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சந்ததியாய் நாம் மாறுவோமாக. யோவான் 12வது அதிகாரம் 47வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 147வது பக்கம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயத்தீர்ப்பதில்லை. 48வது வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். ஆகவே வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களா? நீங்கள் விசுவாசியாமற் போகக்கூடாது, விசுவாசிக்க வேணும். அது உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும்படியாய் அது வல்லமை உள்ளது, ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது, பிரயோஜனமான வாழ்விலே உங்களை நடத்தும். ஆகவே இந்த வசனங்கள் மூலமாய் இந்த நிமிடத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்றால், ஒரு வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் போது மிகுந்த விசுவாசத்தோடு கருத்தோடு கவனமாய் அதை கவனித்து கேட்க வேணும். கவனமாய் அதை கவனித்து கேட்க வேணும். அந்த வசனத்தை விசுவாசிக்கிற சந்ததியாய் நீங்கள் மாற வேணும். இல்லை என்று சொன்னால் அந்த வசனங்கள் எல்லாம் உங்களை ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிலே நிறுத்தும். உங்களை ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிலே நிறுத்தும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், என்னை தள்ளி. வேத வசனங்களை விசுவாசம் இல்லாமல் கேட்கிறவர்கள் இயேசுவை தள்ளுகிறவர்கள். யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் அவனை நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கும் என்றால், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் அவரால் வரக்கூடிய பிரயோஜனத்தை அனுபவிக்கிற சந்ததியினர். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாம் எந்தெந்த நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள், எவ்வளவாய் விசுவாசமாய் இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்கள் என்பதை கர்த்தராகிய இயேசு காண்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என் வசனத்தை கேட்டால் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளை. நீ அவிசுவாசமாய் ஏனோ தானோ என்று அமர்ந்திருந்தால் என்னை தள்ளி விடுகிறவன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை, வசனத்தை, பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை அந்த வசனமாகிய பிரசங்கமாகிய சத்தியமே கடைசி நாளிலே நியாயந்தீர்க்கும். அவரை தள்ளிவிட்டுடைய நிலையை குறித்து யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 313வது பக்கம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அன்புக்குரியவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சரி, இப்பொழுது எந்த வசனத்தின்படி செய்ய வேண்டும் என்றால், எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தின்படி நீங்கள் செய்ய வேணும். அதுதான் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்களே, நான் அப்படி அல்ல, நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன், அது எனக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிற தேவ பிள்ளையா நீங்கள் மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் நம்மை வஞ்சிக்க வேண்டாம்.
நம்மை நாமே வஞ்சிக்க வேண்டாம். இந்த வேதவசனத்தை கேட்கிற நீங்கள் கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அந்த வேதவசனத்தின்படி செய்கிறவளாயும் இருங்கள் என்றால் நான் வேதவசனத்தை விசுவாசிப்பேன், அந்த விசுவாசத்தின்படியே நான் வாழ்வேன். ஆகவேதான் திருவசனத்தை கேட்கிற நான் அதன்படியே செய்கிறவனாயும் இருப்பேன். அல்ல சொல்லாமா? அல்லேலூயா. ஆகவே உபாகமம் 30வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்க வேணும். நான் வாசிக்கிறேன், என்னை தொடர்ந்து வாருங்கள். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. 12வது வசனம், நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. வேதவசனம் எங்க இல்லை? வானத்தில் உள்ளது அல்ல. 13வது வசனம், நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. வேதவசனம் எங்க இருக்கு? அதுக்கடுத்த 14வது வசனத்தில் இருக்கு. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நீங்கள் இருங்கள். கர்த்தருடைய வாக்கியம் என்ன சொல்லுகிறது கவனிக்கலாமா? நான் என் உதட்டிலும் என் இருதயத்திலும் எனக்கு சமீபமாய் இருக்கிற வேத வசனத்தை நான் கை கொள்ள வேணும். எல்லாருக்கும் வாயிலே ரொம்ப சமீபமாக இருக்கக்கூடிய வசனம் என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாருக்கும் அந்த வார்த்தை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அவர் மேய்ப்பராக இருப்பது உண்மையானால் நீங்கள் அவருடைய மந்தையின் ஆடாக இருக்க வேணும். அல்லேலூயா. நீங்களுடைய மந்தையின் ஆடாக இருக்கும்போது தான் அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரிடத்திலிருந்து எந்த ஒரு பிரயோஜனத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள இயலாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாயிலே நம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தை. நம்முடைய இருதயத்திலே சில வசனங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தின்படியாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு 1 அதிகாரத்தின் 22வது வசனம், நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறலாயும் இருங்கள். நாங்கள் அதை சேர்த்தக்கதாக அந்த வசனத்தை எங்களுக்கு கோடிட்டு காட்ட பொருள் யார்? வானத்துக்கு ஏறி வருவார்களா, இல்லை அந்த சமுத்திரத்தை தாண்டி வந்து எங்களுக்கு அதை கொண்டு தேடி வந்து கொடுப்பார்களா என்று சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. அந்த வார்த்தையின்படியே நீ செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயில இருக்கிறது, அது உன் இருதயத்தில் இருக்கிறது. அதன்படியாய் நீ செய்யாதிருக்கிறபடினாலே உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகவே இருதயத்தில் இருக்கிற வார்த்தையின்படியாய் நான் வாழ்வேனாக, அவரை தள்ளாமல் அவரை பற்றி கொள்வேனாக. ஏனென்றால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவன் நியாயந்து இருக்கும். இன்றைக்கு சொல்லப்படுகிற வசனத்தின்படி நீங்கள் நியாயத்திற்படைய போகிறது என்று சொன்னால் எபிரேயர் 4 அதிகாரத்தின் 2வது வசனம். அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வசனம், அவர் சொன்ன சத்தியம் இப்போது உங்கள் வாயில் இருக்கிறது, அது உங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு சென்று திரும்புகிற நான் கேட்கப்படுகிற வசனத்தின்படியாய் நான் வாழ்கிறேனா, அதன்படியா செய்கிறேனா இல்லையா என்று கர்த்தர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார். சர்ச்சுக்கு எதுக்காக போறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, ஒரு கேள்வி. சர்ச்சு எதுக்காக போறீங்க? போகலைன்னா அவர் சண்டைக்கு வருவார், அதுக்காக போகிறேன். அப்படியா? அங்கே போனால் எல்லாரையும் பார்க்கலாம், வாரத்தில் ஒரு நாள் எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு வரலாம்.
அவர் ஏதாவது கதை சொல்லுவார், கொஞ்சம் கேரிக்காக பேசுவார். சில சபைகள் அப்படித்தான், அங்கே போனீங்கன்னா நல்லா ஜோக்காக பேசுவார். அப்படி சில சபைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே போனால் வியாபாரம் பார்க்கலாம், எல்ஐசி பாலிசி போடலாம். சர்ச் முடிஞ்சோன்னு வெளியே நின்று செய்யலாம். நான் சேலை வியாபாரம் பார்க்கேன், ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா சேலை எடுக்கலாம், விலை கரையும் சேலை நிறைய ரகங்களாக வச்சுருக்கேன். சில பேர் பாலிசி போடுறது சர்ச்சில். சர்ச்சுக்கு வந்தால் எதுக்கு வரோம் சொல்லுங்கள்? ஆமேன். கர்த்தரை தொழுது கொள்ளவும் அவருடைய வசனத்தை கேட்கவும். நல்ல ஒரு சபை என்று சொன்னால், நல்ல ஒரு ஆலயம் என்று சொன்னால், அங்கே கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான் பேசணும். அந்த வசனத்தை யார் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அந்த வசனத்தை தள்ளுகிறவர்கள் இயேசுவை தள்ளிவிடுகிறவர்கள். அந்த வசனமே ஒரு நாளிலே அவர்களை நியாயந்திருக்கும். கடைசி நாளிலே நான் சொன்ன வசனமே அவனை நியாயந்திருக்கும். ஆகவே இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் 22வது நாளிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் அப்படி வேத வசனத்திற்கு எவ்வளவு விசுவாசத்தோடு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம், அந்த வசனத்தின்படியா எவ்வளவாய் வாழ்கிறோம், அது உங்களுக்கு மிகவும் சமீபமாய் உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு வாக்கியம் உண்டு என்று சொன்னால், எபிரேயர் 4:2 வசனம், கேட்கிற நான் விசுவாசத்தோடு கேட்கிறபடினாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகிறது என்று சொல்லக்கூடிய அந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தில் உண்டாயிருப்பதாக. இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கணும் என்று சொன்னால், எபிரேயர் 4:2 வசனம் இருக்க வேணும். கேட்ட நான் பிரயோஜனத்தோடு கேட்கிறேன், விசுவாசத்தோடு கேட்கிறேன், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது. அப்படியா கேட்பீர்களா? அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நீங்கள் கடந்து வர எபிரேயர் 4:2 உங்களை அழைக்கிறது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபையில் அறிவிக்கப்படுவதைப் போல இங்கே அறிவிக்கப்படுகிறது. ரோமங்கத்திற்கு சபையில் அறிவிக்கப்படுகிறதை போல இங்கே அறிவிக்கப்படுகிறது. சகோதரர்கள் ஐக்கியத்தில் அறிவிக்கப்படுகிறது போல இங்கே அறிவிக்கப்படுகிறது. ஆனால் கேட்கிறவர்களை பொறுத்து அது பிரயோஜனப்படுகிறது. எப்படி என்றால், கேட்கிற நான் விசுவாசத்தோடு கேட்பேனாக. நீங்கள் சில சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேசுனாங்கன்னே தெரியாது, என்ன கிடைச்சதுன்னே தெரியாது. 1.5 மணி நேரம் ஓடிடும். என்ன கருத்து இன்றைக்கு உங்களுக்கு கேட்டேன்னு சொன்னால், இவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால சில பேர் சொல்ல முடியாது. சில பேர் அமர்ந்திருந்து இந்த நேரத்தை கடத்திட்டு வந்த நேரம் சொல்ல முடியாது. ஏதோ சொன்னார், ஞாபகம் வர மாட்டுக்கு. இன்றைக்கு நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் பிரயோஜனப்பட வேணும், நீங்கள் பிரயோஜனத்தை சுதந்திரிக்க வேணும், நீங்கள் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வேத வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டால் பிரயோஜனம் உண்டாகும். இதைத்தான் இன்றைக்கு உங்கள் இருதயத்திலும் உங்கள் உதட்டிலும் நீங்கள் வச்சிருக்கணும். அல்லேலூயா. அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகவே அதை கேளாதவர்கள் என்னை தள்ளி என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் விசுவாசத்தோடு வேத வசனத்தை கேட்டு அதை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாய் இருப்பேன் என்ற வசனம் உங்களுடைய இருதயத்திலும் உங்கள் வாயிலும் இருப்பதாக. சரிதானா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமா வசனம் கேட்குறீங்க. சில விசுவாச பிள்ளைகளுக்கு எப்போதும் சத்தியம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஒரு நல்ல வாஞ்சை. சில விசுவாச பிள்ளைகளுக்கு ஏதாவது பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க வேணும், அற்புதமான ஒரு விருப்பம். அப்படி பார்க்கையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல பிரசங்களுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அதை விசுவாசிப்பார்கள், அதன் மூலமாக பிரயோஜனத்தை ஈட்டிக் கொள்வார்கள், வருவித்துக் கொள்வார்கள், அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வார்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய இதயத்தில் வாயில் இருக்க வேண்டிய ஒரு வசனம் உண்டு என்று சொன்னால், எபிரேயர் 4:2 வசனம், கேட்கிற நான் விசுவாசத்தோடு கேட்பேன். கேட்கிற நான் யாக்கோபு 1:22 வசனத்தின்படியே நடப்பேன். விசுவாசித்து அதன்படியே நடக்கவும் வேணும். அல்லேலூயா. எபிரேயர் 3:12 வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ வேத வசனம்
எங்கும் பரவி கிடக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போனீங்கன்னா கதவுல முதல்ல என்ன வசனம் இருக்கும்? இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். சரியா? அதை விசுவாசிப்பவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வசனங்களுக்கு பஞ்சமே கிடையாது. எங்கே போனாலும் நீங்கள் வசனங்களை பார்க்கலாம், அதை வாயினாலே அறிக்கையிடலாம். இதெல்லாமே எதுக்கிறது? ஆசீர்வாதத்தையே குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனங்களெல்லாம் எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தையே குறிக்கிறது. இயேசுதான் எங்கள் குடும்பத்தையே நடத்துகிறாரு, நோய் எங்கள் வீட்டுக்கு வராது, நான் செழிப்பான நீர்ப்பான தோட்டத்தை போல இருப்போம். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் நடக்கக்கூடிய வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? கவனிக்கீங்களா? நீங்கள் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க, பிரயோஜனம் வருது, நல்லது. அது அவருடைய பங்கை அவர் செய்கிறார். உங்களுடைய பங்கு என்ன என்று கேட்டால், நீங்கள் திருவசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற நீங்கள் அதன்படியே நடக்க வேணும். அப்படி நடக்காதபடிக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது, அதை விசுவாசிக்கிற இருதயமும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆகவே 2 இருதயம், ஒன்று அவிசுவாசமான பொல்லாத இருதயம், இன்னொன்று அவருடைய வேத வசனத்தை விசுவாசிக்கிற இருதயம். விசுவாசிக்கிற இருதயம், பொல்லாத இருதயம். இந்த விசுவாசிக்கிற இருதயம் அதன்படியே நடக்காதபடிக்கு இந்த பொல்லாத இருதயத்தில் உடன்படுகிற சில விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்கள். விளங்கிக் கொள்ள கஷ்டமாக இருந்தால் சொல்லுகிறேன், கவனிங்கள். ஆசீர்வாதமான வசனங்களை எல்லாம் உங்கள் வாயிலும் உங்கள் இதயத்திலும் சமீபமாக வைத்து நீங்கள் விசுவாசித்து சொல்லி பிரயோஜனத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே வேளையில் நீங்கள் நடக்க வேண்டிய வசனம் சில உண்டு. அந்த வசனம்தான் எபிரேயர் 3:12 வசனம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க ஆயத்தமா. அது எப்படி? சில நேரங்களிலே அவரை விட்டு விலகி குறியேற்க போகிறவர்கள். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய வசனம் என்ன? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசுவே இவ்வீட்டின் தலைவர், நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்போம். இந்த வசனத்தை விசுவாசித்தீர்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமானது. ஆனால் நீங்கள் நடக்க வேண்டிய வசனம் என்ன என்று கேட்டால், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்து அந்த வசனத்தின்படி நடந்தது உண்டா? உண்டா? கஷ்டம் வந்து விட்டது, கவலை வந்து விட்டது, நஷ்டம் வந்து விட்டது, நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே இருந்தால் அவிசுவாசமுள்ள பிள்ளை நீங்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். சபையில் இருக்கும்போது விசுவாசத்தோடு கேட்பீர்கள், ஆசீர்வாதமான வசனத்தை கேட்கும்போது அது விசுவாசம் பொங்கி வழியும், அது எனக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும். அது எல்லாமே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற அவரை சார்ந்த வேத வசனங்கள். அவர் அந்த வசனத்தின்படியாய் உங்களை ஆசீர்வதித்துத்தான் இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் 22வது நாளில் அமரச் செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய இடம் எது என்று சொன்னால், எபிரேயர் 3:12 வசனம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்தது உண்டா? உண்டா? ஜோசியம் கேட்க போகிறார்கள், ஜாதக புத்தகத்தை எடுக்கிறார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறார்கள், குறி கேட்கிறார்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகளை நாடுகிறார்கள், யாராயிலும் எனக்கு சொப்பனம் சொல்லட்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல, ஜீவனுள்ள தேவன். ஒரு அல்ல சொல்லுங்க. கவனிக்கீங்களா? எபிரேயர் 3:12, சகோதரரே சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவருக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கிறார்கள். ஆகவே ஒன்று விசுவாசம் உள்ள இருதயம், இன்னொன்று அவிசுவாசம் உள்ள இருதயம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்குள்ளாக இராதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருக்க வேணும். அப்ப 2 இருதயமா? இருதயத்தின் சுபாவம் 2. மனிதனுடைய மனம் இருமனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்க காரணம் என்ன என்று கேட்டால், தேவாலயத்தில் இருக்கையில பிரசங்கிக்கப்படுகிற வசனங்களை எல்லாம் அப்படியே விசுவாசிப்பார்கள். தேவாலயத்தை விட்டு உலகத்துக்குள்ளே செல்லும் பொழுது அங்கே வேற ஒரு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உள்ளே வேலை செய்யும். ஆகவே நீங்கள் கவனமா இருங்கள் அல்ல, ஜாக்கிரதையா இருங்கள் அல்ல, எச்சரிக்கையா இருங்கள்.
நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதனால ஒன்று விசுவாசியுங்கள், இயேசு எப்போதும் நான் நடக்கிற நடக்கைகளை காண்கிறவர். ஒரு அல்ல சொல்லாமா? அந்த விசுவாசம் இருக்கா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கிறிஸ்தவர்கள், ஆண்டு முழுவதும் யார் கிறிஸ்தவர்கள்? ஆகவே ஆசீர்வாதமான வசனங்களே இன்றைக்கு ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்குள்ள உண்டு, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின்படியா நடக்க போகிறவர் யார்? அதான் கேள்வி. அப்ப விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே பிரயோஜனப்படவில்லை. எந்த வசனம் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இப்பொழுது அவிசுவாசமான இருதயம் வந்தபடினாலே ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இப்போ எதையாலும் ஒன்று விசுவாசிக்கணும் இல்லை? எதை விசுவாசிக்க போகிறோம்? ஆனால் இன்றைக்கு நீங்கள் எபிரேயர் 4:2 வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து நான் விசுவாசத்தோடு வேத வசனத்தை கேட்பேன் என்று சொல்லுங்கள். எபிரேயர் 3:12 வசனத்தின்படி அவிசுவாசம் உள்ள இருதயமே எனக்கு கிடையாது, என் இருதயம் எப்போதும் அவரையே விசுவாசிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் அதான். நெருக்கங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வியாதி வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கைவிடப்பட்டாலும், கேட்பாரற்று கிடந்தாலும் விசுவாசம் உள்ள இருதயம் நம்மில் இருக்கிறதா என்ற கேள்விக்கு நானே பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் வராதபடிக்கு, ஜீவனுள்ள தேவனை விட்டு நீங்கள் விலகி செல்லாதபடிக்கு, அவரை தள்ளிவிடாதபடிக்கு எல்லா நேரங்களிலும் வேத வசனத்தை விசுவாசிக்க நீங்கள் ஆயத்தப்படும்படியாய் கடந்து வந்த வசனங்கள் உங்களை பக்குவப்படுத்துகிறது. அதனால சர்ச்சுக்கு போனால் ஆசீர்வாதமான வசனம் சொன்னால் எல்லாருக்கும் பலிக்கும். அது பலிக்காமல் இருக்காது. ஏன்னா சொன்னவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். அவர் சொன்னதை செய்யும் அளவார் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருடைய வேத வசனங்களை பின்பற்றலாய் காணப்பட வேணும். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை ஏறிடுங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்னில் இராதபடிக்கு நான் எச்சரிக்கையோடு இருப்பேன். யாருக்கெல்லாம் விருப்பம்? அதனால இந்த எபிரேயர் 3:12 வசனத்தை ஒரு சார்ட்டில் எழுதி வீட்டில் மாட்டுங்க. சகோதரரே, சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு நானும் எச்சரிக்கையாக இருப்பேன்னு அதில் எழுதுங்க. ஏனென்று கேட்டால் நீதிமொழிகள் 28:9 வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவி விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அல்லேலூயா. அருவருப்புக்கு அல்லேலூயா கிடையாது, அந்த நிலைக்கு ஒரு அல்லேலூயா. இப்போ ஜெபம் தான், ஜெபத்துக்கு குறைச்சலே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஜெபம் தான், நல்லது தான். அந்த ஜெபம் பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் அல்ல கவனிங்க, வேத வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படியே நடக்கிறவர்களாக இருந்தால் அந்த ஜெபத்தின் மொத்தமாக பிரயோஜனம் உண்டாகும். வேத வசனத்தை கேட்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதன்படியே நடந்தால் நமக்கு என்ன உண்டாகும்? பிரயோஜனம் உண்டாகும். மாறாக அதன்படியே நடவாதனுடைய ஜெபமும் அவருக்கு அருவருப்பு. என்ன ஒரு டேஞ்சரஸான நிலைமை பார்த்தீங்களா? எல்லாரும் அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான். ஆனால் இங்கே வேத சட்டம் என்ன சொல்லு என்று சொன்னால், வேதத்தை கேளாதபடி, வேத வசனத்தை விசுவாசியாதபடி, அதன்படி நடக்காதபடி ஒருவன் இருப்பானேயானால் அவனுடைய ஜெபமும் அருவருப்பு அவருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ வேத வசனத்தின்படி நடக்க நம்மை நாமே ஆயத்தப்படுவோமாக. அப்போ எந்த வசனத்தின்படி நடக்க வேணும்? எபிரேயர் 3:12 வசனத்தின்படி நடக்க வேணும். எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் விலக மாட்டேன், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்குள் இருக்காது, நான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே விசுவாசிப்பேன், அதிலே நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன், என் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். சரியா? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாமல் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை விட்டு விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு பிரியம். ஆகவே இன்றைக்கு எந்த வேதத்தை நீங்கள் கேட்க போறீர்கள்? எபிரேயர் 3:12. எபிரேயர் 3:12. எபிரேயர் 3:12 ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வசனத்தில் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அந்த வசனத்தில் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமும் இருக்கிறது.
எச்சரிக்கை என்ற வார்த்தையும் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், நான் சொன்ன வசனமே கடைசி நாளிலே அவனை நியாயந்திருக்கும். இன்றைக்கு நீங்கள் கேள்விப்படுகிற இந்த எபிரேயர் 3:12 வசனமே நியாயந்திருக்கும். இந்த வசனம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் வாயிலும் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் தப்பிக்கொள்ள முடியாது. ஆகவே சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஆசீர்வாதமான வசனங்களை எல்லாம் விசுவாசிக்கிற நீங்கள், பாடுகள் வரும்போதும் இந்த எபிரேயர் 3:12 வசனத்தை விசுவாசித்து அதன்படியே நடப்பீர்களேயானால் உங்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாய் மாறும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவது அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். லூக்கா 8:21 வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டிலே 91 பக்கம். அதற்கு அவர், இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்கள். எனக்கு தாயும் எனக்கு சகோதரரும். யார்? என் வசனத்தை, தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்திருக்கையிலே அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்கள் அவரை பார்க்கும்படியாக வருகிறார்கள். அதை அறிந்த சீசர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், இயேசுவே உடைய தாயாரும் சகோதரரும் உம்மை காணும்படியாக வெளியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்கள் என்று தேவாலயத்தில் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். இரண்டாவதாக, நீங்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் தான் அவருக்கு சகோதரர்கள், நீங்கள் தான் அவருக்கு சகோதரிகள், நீங்கள் தான் அவருக்கு தாய். ஆகவே நமக்குடைய ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாமல் அவருக்கு சகோதரர்களாய் மாற வேணும். நாம் அவருடைய வேத வசனத்தை தள்ளிவிட்டு அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்தை உடையவளாய் காணப்படாதபடிக்கு நாம் எப்போதும் விசுவாசத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலும் எபிரேயர் 3:12 விசுவாசிக்க வேணும். நீங்கள் அடிக்கடி எங்கே இருந்தாலும் பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது சொல்லுங்கள், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் எனக்கு வந்திருக்கா, இல்லைன்னா நான் விசுவாசமுள்ள இருதயத்தோடு இருக்கிறேன்னா, அதில் நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன்னா என்ற இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களே அவருக்கு தாயும் அவருக்கு சகோதரமாக இருக்கிறார்கள். அவருடைய ஜெபந்தான் அவருக்கு பிரியம். நெருக்கடியான, கவலைக்கிடமான, கண்ணீருக்கிடமான, சஞ்சலம் நிறைந்த சூழ்நிலையிலும் எபிரேயர் 3:12 உங்களுடைய வாழ்க்கையின் மையத்தில் இருப்பதாக, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்கு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்லி அடிக்கடி அதை விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் அவருக்கு பிரியம். அப்படிப்பட்ட அவருக்கு சகோதரரும் சகோதரியும், வயசான அம்மாமாரெலாம் அவருக்கே தாயாகி போயிடறாங்க. யாரெல்லாம் இயேசுக்கு சகோதரர் சகோதரிகள் சொல்லுங்க. அவர் எவ்வளோ உரிமை பாராட்டுறார் பாருங்க. நல்ல மேய்ப்பன் நானே, நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவாப்பம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்தவர் சொல்கிறார். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாய் என்று சொல்கிறார். அப்பா அம்மா அண்ணன் தம்பியா நான் மாற வேணும்னா ஒரே வழி என்னன்னு கேட்டால் வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடக்கணும். ஆசீர்வாதமான வசனத்தெல்லாம் விசுவாசித்து ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் நாம் நடக்க வேண்டிய வசனம் என்று சில பகுதி உண்டு. அதுதான் எபிரேயர் 3:12 ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்குள்ள இராதபடிக்கு நான் எச்சரிக்கையாய் இருப்பேன். எஸ்ரா என்ற ஒரு வரலாற்று புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே 597 பக்கம், எஸ்ரா 7:10 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்.
அப்படி இருதயத்திலே அப்படி வாயிலே இருந்த வசனத்தின்படியாய் நடந்தார், வாழ்ந்தார். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா ஒரு பெரிய பிரசங்கியார். எஸ்ரா எப்படிப்பட்டவர்? பிரசங்கியார். அவர் ஆராயக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அவர் என்ன செய்தாரான்? தன் இருதயத்தை. அப்ப நாம இன்னைக்கு நம்ம இருதயத்தை என்ன செய்ய வேணும்? பக்குவப்படுத்த வேணும். எந்த வசனத்தின்படி என்றால் எபிரேயர் 3:12 வசனத்தின்படி, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்குள்ள இராதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருப்பேன், மாறாக தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன், அதை ஆராய்ந்து பார்ப்பேன். நல்லா கவனிக்கணும். வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். வசனத்தின்படியாய் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த எஸ்ராவுடைய குவாலிஃபிகேஷன், அவருடைய எபிலிட்டி, அவருடைய பொசிஷன், ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். அதே எஸ்ரா 7வது அதிகாரத்தின் 6வது வசனம், இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகராயிருந்தார். இந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணம், அதிலே தேறின வேதபாரகர், இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தவர். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஷ்டா என்ற ஒரு ராஜா. அர்த்தசாஷ்டா, அர்த்தசாஸ்திரம் என்று இந்தியாவிலே ஒரு வார்த்தை உண்டு. வேதாகமத்திலே அர்த்தசாஷ்டா என்று பெர்சியாவின் ராஜா இருக்கிறார். கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேலே அமர்ந்திருந்தபடியினாலே பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஷ்டா அவன் கேட்டவைகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்தான். அப்ப கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேலே அமர்ந்திருக்க காரணம், எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்த எஸ்ரா, இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்த எஸ்ரா ஆனபடியினாலே அவனின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. இதை விசுவாசியுங்கள். என் இருதயம் விசுவாசமுள்ள இருதயம், என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்தால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்திருக்க நீங்கள் காண்பீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த வசனத்தை கேட்டவர்களுக்கு இந்த வசனம் பிரயோஜனத்தை கொண்டு வரும். இந்த நாளிலே பிரசங்கித்த இந்த வசனத்தை விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டவர்களுக்கு இந்த வசனம் பிரயோஜனத்தை கொண்டு வரும். என்றால் அவிசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டபடினாலே அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தோடு கேட்டவனுக்கு பிரயோஜனம் உண்டானது. அவிசுவாசம் தனக்குள்ளா வரக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தவனுடைய இருதயத்தின் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்தது. அப்ப ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? அது உங்களிலே இருக்கிறது. அது உங்கள் இருதயத்திலே இருக்கிறது. அது உங்களுக்கு சமீபமாக உங்கள் வாயில இருக்கிறது. பொல்லாத சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் வராதபடிக்கு உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தால் ஜீவனுள்ள தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எல்லாருமே எழுந்திருப்போம்.